வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வயதான குரு சாய்வு நாற்காலியில் உட்காந்துருந்தார். ஒரு ஆள் அவரை தேடிட்டு வந்தான். வந்து அவர் முன்னாடி நின்னான். ஐயா, நான் உங்களுக்கு சீடனாக ஆயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அந்த குரு நிமிந்து பார்த்தார். இதை பார்ப்பா, அது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை அப்படின்னார். அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னா. ஆமாம், நீ ஒரு சீடனாக ஆகணும்னா உன்னுடைய அகங்காரத்தையெல்லாம் விட்டுடணும், தியானத்தில் முழுமையாக ஈடுபடணும், இது மாதிரி இன்னும் பல காரியங்களை ஒழுங்காக செய்யணும், ஒரு ஈடுபாட்டோடு செய்யணும். அது மட்டும் இல்லை, இதையெல்லாம் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு செய்ய வேண்டியிருக்கும். அப்படி உன்னால் முடியுமா அப்படின்னார். வந்தவன் யோசிக்க ஆரம்பித்தான். சீடனாகிறதுலேயும் இவ்வளவு சிரமம் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. யோசிச்சுக்கிட்டே அந்த குருவை பார்த்தான். அவர் சாய்வு நாற்காலியில் இருந்த நிலைமையை பார்த்தான். சரிங்க சுவாமி, சீடனாகிறது இவ்வளவு கஷ்டம்னா அது வேணாம், அதுக்கு பதிலாக உங்களை மாதிரி ஒரு குருவாக ஆயிடுறேனே அப்படின்னா. குரு சிரித்தார். நீ சொல்கிறதும் சரிதான், குருவாகிறது சுலபமான வேலை தான் அப்படின்னார். இதை கேட்டதும் அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். கஷ்டப்படாமல் குருவாகிடலாம் போல் இருக்குதே அப்படின்னு கணக்கு போட்டான். பிறகு அந்த குரு சொன்னார், நீ குருவாகிட்டா பல சீடர்களுக்கு தலைவனாக ஆகணும், அவங்கள வழி நடத்தி செல்லணும். அது கஷ்டமாச்சே. ஏன்னா பல பேர் கோவப்படுறவங்களாக இருப்பாங்க, சில சமயம் சண்டை கூட போட்டுக்குவாங்க, சொல்கிறத கேட்க மாட்டாங்க, பணிவு இருக்காது. இப்படிப்பட்டவங்களையெல்லாம் சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயமாச்சேன்னார். என்ன சுவாமி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க குருவாகிறது சுலபம்னு அப்படின்னா. ஆமாம், அது சரிதான். இப்போ என்னையே பாரேன், நான் எவ்வளோ ஓய்வாக இருக்கிறேன். ஆனால் ஒன்று, ஒருத்தன் பல சீடர்களை வந்து வழி நடத்தி செல்லணும், அல்லது ஒரு சீடன் ஆயிடணும். இப்படி ரெண்டில் ஒன்று ஆனால் தான் நல்லது அப்படின்னார் அவர். அவன் இப்போ ரொம்ப குழம்பி போயிட்டான். ஏன்னா மாற்றி மாற்றி ஒவ்வொரு விதமாக சொல்கிறாரேன்னு. சுவாமி, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரெண்டுமே கஷ்டமான காரியமாக தான் தோணுது. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு புரியல. அதனால் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். இப்போ அந்த குரு சொன்னார், நீ பல சீடர்களின் தொல்லைகளுக்கு ஆளாகிறத விட நீயே முதல்ல சீடனாகி தொல்லைப்படுறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா அப்போ நீ உன்னுடைய பிரச்சனையை மட்டும்தான் கவனிக்க வேண்டியிருக்கும். குருவாயிட்டீன்னா பல பேருடைய பிரச்சனையில் தலையிட வேண்டியிருக்கும் அப்படின்னார். ஒரு உண்மையான குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவுங்கிறது ரொம்ப பயன் கருதாத ஒரு அன்பு கலப்பு. ரெண்டு இயற்கையான முழுமை நெருங்கி வந்து ஒன்றோட ஒன்று கலக்கிறது. அது நீங்கள் கேள்வி கேட்டால் எப்படி அது முழுமை இருக்க முடியும்? அதில் முழுமைங்கிறது ஒரு அமைதியான நிலை. இந்த காலத்து குரு சீடர்கள்லாம் வேறு மாதிரி. ஒரு குரு தன் சீடன்கிட்ட சொன்னார், இந்த பாருப்பா, நீ இந்த உலகத்தில் எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்ட, பன்றி மேய்க்கிறது கூட லாய்க்கில்லை அப்படின்னார். அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னானா சீடன். என்ன பண்ணுவேன்னு கேட்டிருக்கார் குரு. உங்களை மாதிரியே ஒரு குருவாகிடுறேனே அப்படின்னானா அந்த சீடன். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.